வணக்கம் நேயர்களே. ஆன்மீக விஷயங்கள் என்கிற வரிசையில் இன்றைக்கு நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒருவருடைய பெயரை எண்ணி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைக்கலாம். யார் என்று கேட்கிறீர்களா? கொஞ்சம் பொறுங்கள். அதற்கு முன்னால் இன்னொன்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவது, தர்ம நெறிப்படி வாழுவது, இவையெல்லாம் தான் ஆன்மீகம் என்று அழைக்கப்படும். கடவுளிடத்தில் அன்பு செலுத்தினால் மட்டும் போதாது. அறத்தின் வழியிலே பிறருக்கு எந்த வகையிலேயும் துன்பம் தராமல் சுய கட்டுப்பாட்டோடு முறையாக எல்லோரையும் மதித்து வாழ்வது. இந்த வகையில் தர்ம நெறிப்படி, அறத்தின் நெறிப்படி, சத்தியத்தின் நெறிப்படி வாழும்போது மிக முக்கியமான ஒன்று இவற்றுக்குள் அடங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பரோபகாரம். சனாதன தர்மம் என்கிறோமே, இந்த சனாதன தர்மம் பரோபகாரத்தை தான் மிகவும் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் வேத மகா வாக்கியங்களும் உபனிஷதங்களும் நம்முடைய புராண இதிகாச இலக்கியங்களும் இந்த பரோபகாரத்தை தான் மிகவும் உயர்த்தி சொல்கின்றன. பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். என்ன பொருள்? இந்த ஷரீரம், தேகம், காயம், உடல் என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த உடல் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரோபகாரம் செய்வதற்கு. பரோபகாரம் என்றால் மற்றவர்களுக்கு உபகாரம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மா உடலுக்குள் புகுந்து உடல் வந்து பிறக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த உடல் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமே பிறருக்கு உதவி செய்வதற்குத்தான். இல்லை என்றால் என்ன ஆகும்? ஆன்மா பாட்டுக்கு இருக்கும். ஆன்மா இருக்கும், அதற்கு அழிவே இல்லை. ஆன்மா அழிவில்லாதது, அது என்றைக்கும் அனாதியாக இருக்கப் போவது. ஆனால் வெற்று ஆன்மாவாக உலவிக் கொண்டிருந்தால் அதனால் உதவி செய்ய முடியுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் பிறரோடு கலந்து சேர்ந்து பழக வேண்டும் என்றால் அப்போது பரோபகாரம் தேவை. இதை சொல்லுவதாக ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. பரோபகாரம் வஹந்தி நத்யா, பரோபகாரம் துஹந்தி காவ்யா, பரோபகாரம் பலந்தி விருக்ஷா, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். நதிகள் ஏன் ஓடுகின்றன? தங்களுக்காகவா? வஹந்தி நத்யா, பரோபகாரம், பிறருக்காக பாய்கின்றன. பசுக்கள் பாலை தருகின்றன. கன்றுக்குட்டி அருந்தியது போக எஞ்சியிருக்கிற அத்தனை பாலும் யாருக்காக? மற்றவர்களுக்காகத்தானே. துஹந்தி காவ்யா. சரி, தாவரங்கள் கனிகளை தருகின்றன. அந்த கனிகள் நன்றாக கனிந்தவுடன் தங்களிடம் வைத்து கொள்ளாமல் கீழே போட்டு விடுகின்றன. மற்றவர்களுக்காகத்தானே. அப்படியானால் இந்த மனித சரீரமும் கூட மற்றவர்களுக்காக உதவி செய்வதற்குத்தான். 1454 ஆண்டு வாக்கில் தோன்றியவர் புரந்தரதாசர். இவரை நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாగ్గேயக்காரராக, பாடல்களை இயற்றியவராக, இறைவன் மீது பக்தி கொண்டவராக, கர்நாடக இசையின் தந்தை என்கிற ஸ்தானத்தில் போற்றப்படுபவராக தெரியும். இவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீனிவாசன் என்பது. எனவே இவரை சீனா என்று கூப்பிடுவார்கள், சீனப்பா என்று செல்லமாக அழைப்பார்கள். இவர் நிறைய சொத்துக்கள் கொண்டவராக இருந்தார். இவருடைய தந்தை மிகப்பெரிய தொழில் செய்து கொண்டிருந்தார். அந்த வகையில் தந்தைக்கு பின்னர் தானும் அந்த தொழிலை, நகைக்கடை தொழிலை செய்தார். கூடவே லேவாதேவி என்பார்களே, அப்படி பணம் கொடுத்து
வட்டிக்கு பணம் விடக்கூடிய தொழிலையும் செய்தார் அந்த காலத்தில். இந்த நிலையில் ஒரு முதிர்ந்தவர், வயது முதிர்ந்தவர் இவரிடத்தில் வந்தார். தன்னுடைய பிள்ளைக்கு உபநயனம் செய்ய வேண்டும் ஐயா, கையில் காசில்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். பெரிய பக்திமானாக தன்னை காட்டிக்கொண்டவர் சீனப்பா. அவருக்கு உதவி செய்வதற்கு இவருக்கு மனமில்லை. காரணம், இவர் மிகப்பெரிய லோபி, யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார். பெரிய தொழில் நடத்தி கொண்டிருந்தார், இருந்தாலும் கூட ஒற்றை காசு யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த வயது முதிர்ந்தவர் பலமுறை வந்து போனார், ஒன்றும் பெயரவில்லை. இவருடைய மனைவி, சீனப்பாவின் மனைவி பார்த்து கொண்டே இருந்தார்கள். கணவனிடத்தில் சொல்லி பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு நாள் அந்த வயது முதிர்ந்தவர் பக்கத்திலேயே இருந்த வீட்டுக்கு போனார், இவருடைய சீனப்பாவின் வீட்டுக்கு. மனைவி சொன்னார்கள், நான் தருகிறேன், அவருக்கு தெரிய வேண்டாம் என்று தன்னுடைய மூக்குத்தியை கழற்றி கொடுத்து விட்டார்கள், வைர மூக்குத்தி. அந்த வைர மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு எங்கெங்கோ அலைந்து திரிந்தார். வைர மூக்குத்தியை வைத்துக்கொண்டு யார் பணம் தருவார்கள்? அந்த அளவுக்கு அந்த ஊரிலே யாரிடத்திலேயும் பணம் இல்லை. உபநயனத்திற்கு பணம் வேண்டும், மூக்குத்தியை வைத்தா உபநயனம் செய்ய முடியும். வேறு வழி இல்லாமல் அந்த மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு லேவாதேவி தொழிலிலிருந்த இவரிடத்தில் இவர் மாத்திரம்தான் காசு தர முடியும் என்று வந்தார். சீனப்பா அதை வாங்கி பார்த்தார். பார்த்த உடனேயே தன்னுடைய மனைவியின் மூக்குத்தி போல அவருக்கு தெரிந்தது. சந்தேகம் வந்தது. வந்த அந்தணரை, இவர் நேற்றெல்லாம் காசு கேட்டு வந்தார், இன்றைக்கு எப்படி மூக்குத்தியோடு வந்தார், வைர மூக்குத்தியோடு? சரி இருக்கட்டும் என்று அவரை அங்கேயே கடையிலேயே உட்கார சொல்லிவிட்டு இந்த மூக்குத்தியை கையில் எடுத்துக்கொண்டு நேரே வீட்டுக்கு போனார். மனைவியை அழைத்தார். எங்கே உன்னுடைய வைர மூக்குத்தி? கழட்டி வைத்திருக்கிறாயா? மூக்கில் மூக்குத்தி இல்லாமல் தானே இருப்பார்கள் இவர் போகும்போது. கழட்டி வைத்திருக்கிறாயா? கொஞ்சம் அதை கொண்டு வா என்று கேட்டார். அந்த பெண் தவித்து போனாள். நேரே உள்ளே அவள் வணங்குகிற அந்த கண்ணன் விட்டலன் அந்த கிருஷ்ணனிடத்தில் கெஞ்சினாள், நான் என்ன செய்வேன்? இப்படி வந்து கேட்கிறாரே, இப்போது நான் உண்மையை சொன்னால், அவருக்குத்தான் கொடுத்தேன் என்று சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவாரோ தெரியாதே, நான் என்ன செய்வேன்? தொலைந்து விட்டது என்று சொல்லுவதற்குத்தான் நான் இருந்தேன், இப்போது இப்படி வந்து கேட்கிறாரே. சரி, வெளியில் போய் காணோம், தேடி தேடி பார்த்தேன், எங்கே என்று தெரியவில்லை, தொலைந்து விட்டது, இன்னும் தேட வேண்டும் என்று சொல்லலாம் என்று நினைத்தாள். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர் வெளியிலே இருந்து குரல் கொடுத்தார். கொஞ்சம் அரிசி கொண்டு வா என்று கத்தினார். அவர் எதற்காக கேட்டார் என்றே இவளுக்கு தெரியாது. அவர் என்ன எண்ணத்தில் கேட்டார்? அரிசி மீது சத்தியம் வாங்கலாம் என்கிற எண்ணத்தில் கேட்டார். இவள் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் அரிசியை உள்ளே இருந்து சமையல் கட்டிலே இருந்து அரிசியை எடுத்துக்கொண்டு அங்கே போனாள். அப்படி அரிசியை இலையில் கொட்டி சத்தியம் வாங்கலாம் என்று அப்படி கொட்டினார். பார்த்தால் உள்ளே ஏதோ பளபளத்தது. அந்த மூக்குத்தி கையில் தன்னிடத்தில் இருக்கிற தான் பொட்டலம் மடித்து கொண்டு வந்திருந்த அந்த மூக்குத்தியை பார்த்தார். அரிசியில் பளபளத்த மூக்குத்தியை பார்த்தார். இது என்ன இரட்டை மூக்குத்திகள்? எங்கே இருந்து வந்தது என்று மனைவியை பார்க்க கண்களில் கண்ணீர் முட்ட மனைவி உண்மையை சொன்னாள். நீங்கள் கொடுக்கவில்லை, நான் கொடுத்தேன். பரோபகாரம் இதம் ஷரீரம் என்பதுதானே கண்ணனுக்கு பிடித்தமானது என்றாள். எதிரில் இருந்த அந்த கண்ணன் விக்கிரகத்தை பார்த்தார். கண்ணனுக்கு முன்னால் சத்தியம் வாங்க வேண்டும் என்றுதான் அரிசியை கொண்டு வரச் சொன்னார். இப்போது அந்த அரிசிக்குள்ளே இருந்து கண் சிமிட்டின அந்த வைர மூக்குத்தி. கண்ணனை பார்த்தார். கண்ணா, என்னை மன்னித்து விடு. கையில் சொத்திருந்தால் நான் பணக்காரன் இல்லை. எப்போது எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிறேனோ, பரோபகாரியாக இருக்கிறேனோ, அப்போதுதான் நான் பணக்காரன், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பெற்ற பணக்காரன் என்று புரிந்து கொண்டேன் என்று கண்ணீர் வடித்தார். இதற்கு பின்புதான் புரந்தரதாசராக அவர் மாறினார். அவருடைய ஊர் புரந்தரம் என்பது. அந்த ஊரிலே பிறந்தவர் என்பதனால் இவருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்த போது, அதற்கு முந்தைய பிரம்மச்சாரி தீட்சை கொடுக்கும் போதும் ஸ்ரீ வியாசராஜர் இவருக்கு புரந்தரதாசர் என்கிற பெயரை சூட்டினார். பரோபகாரம்
இதம் ஷரீரம் என்பது எவ்வளவு உண்மை நாமும் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? வாருங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஒரு முறை அம்பாளுக்கு அசுரனோடு போர் செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்தபோது தெய்வத்திற்கு தடை வரும் என்றாலும் கூட அந்த தடைகளை, தடங்கல்களை உடைத்து எறியக்கூடியவர். ஒரு பக்கத்து தந்தம் இருக்காது, அது உடைந்திருக்கும். இதற்கு ஒரு கதையும் உண்டு. இப்படி வரிசையாக, வாக்கியம் வாக்கியமாக, செய்யுள் செய்யுளாக, ஸ்லோகம் ஸ்லோகமாக மகாபாரதம் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி எழுதிக்கொண்டே வந்தபோது என்னாயிற்று? 2 பேரும் போட்ட கண்டிஷன் இல்லாமல் இப்போது 3ஆவதாக ஒன்று நடந்தது.